ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் தயாளன். நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட், டெக் டிப்ஸ் அண்டு பேங்கிங் ப்ராசஸ் இது எல்லாம் சிம்பிளாக நம்ம லாங்குவேஜில் தமிழில் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்கள் லைஃப்பில் மணி ஹேண்டலிங் டிஜிட்டல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்குங்க. சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2025ல் இப்போ நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற பாஸ்போர்ட் சேவா வெப்சைட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ சைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதே மாதிரி நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வர பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பு மாதிரி கொடுத்துட்டு பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க. சரி, வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு பாஸ்போர்ட் சேவான்னு டைப் பண்ணிக்கங்க. நீங்கள் பாஸ்போர்ட் சேவான்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் இந்தியா .government.in வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி அந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அங்கே கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையானது இருக்கோ எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. நீங்கள் அவங்களோட சர்வீஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வீஸ் எல்லாமே இருக்கு. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சிபிவி டெல்லின்னு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்னு இருக்கும். நீங்கள் டிப்ளமேட்டிக்கல் அண்ட் அஃபிஷியல் பாஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சிபிவி டெல்லி கொடுக்கணும். நம்ம நார்மல் பாஸ்போர்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கேட்டிருக்கு. அதில் போயிட்டு உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட நேமும் ஃபுல்லாக இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் டாட்டு கம்மா இதெல்லாம் ஒர்க் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நேம் என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் ஐடியா உங்களோட இமெயில் ஐடியா வச்சுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இமெயில் ஐடியா ஞாபகமாக இருக்கும். ஸோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு. உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் யூனிக்கான ஒன்று கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது கொடுத்துட்டு நீங்கள் செக் அவைலபிலிட்டி கொடுக்கணும். நீங்கள் ரெண்டுத்துல எது செலக்ட் பண்ணாலுமே செக் அவைலபிலிட்டி கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே அந்த நேமில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு. எதுவும் இல்லைன்னா ஓகே ஆகிடும். ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்களோட பாஸ்வேர்டு இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். சேம் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கேப்ஸ் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், அப்புறம் சிம்பிள் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. இதை என்டர் பண்ணிட்டு சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட மெயில் ஐடி வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அதில் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மெயிலை செக் பண்ணிவிட்டு அந்த கோடை இங்கே என்டர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் சைன் அப் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். பேக் டு லாகின் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு உங்களோட லாகின் ஐடி இங்கே என்டர் பண்ணுங்க. நம்ம அங்கே இமெயில் கொடுத்தோம். ஸோ அதே நீங்கள் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டில் வேணுமா இல்லை ஓடிபியில் ஓப்பன் பண்ணணுமான்னு கேட்குது. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஓடிபி கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுங்க. சேம் அதே மாதிரி உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிட்டு சைன்இன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டலில் இருக்கிற சர்வீஸ் இங்கே ஷோ ஆகுது. நம்ம நியூ பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் கேட்குது. அங்கே எதுவும் பண்ணாதீங்க. ஸ்கிப் ஃபார் நவுன் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் டைப் கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டா இல்லை ரீயூஸ் பாஸ்போர்ட்டா கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே நார்மல் வேணுமா தக்கால் வேணுமான்ட்டு. இப்போ நார்மலுக்கும் தக்காலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ப்ரைஸ் வைஸ் டிஃப்ரெண்ட் வரும். அதே மாதிரி டாக்குமெண்ட் ரெக்யர்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட் வரும். நம்ம நார்மல் கொடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் கொடுத்துக்குங்க. நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா நீங்கள் தக்கால் செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் நார்மல் செலக்ட் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பாஸ்போர்ட் புக்லெட் கேட்டிருக்காங்க. 36 பேஜ் வேணுமா இல்லை 60 பேஜ் வேணுமான்ட்டு. நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் 60 செலக்ட் பண்ணலாம். நம்ம எப்பயாச்சும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 36 பெஸ்ட்டாக இருக்கும். பேஜுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸும் சேஞ்சஸ் ஆகும். இதை மூணுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகன் டீடெயில் கேட்டிருக்காங்க. இதில் கிவன் நேம் அப்புறம் சர் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட நேம் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. கிவன் நேமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் மிடில் நேம் சேர்த்து என்டர் பண்ணிக்கலாம். சர் நேமில் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வினோத் குமார் இருந்தால் வினோத் கிவன் நேமில் கொடுத்துட்டு குமார் சர் நேமில் கொடுக்கலாம். இல்லை அஜித் குமார் யாதவ் அப்படி இருக்குன்னா நீங்கள் அஜித் குமார்ன்றது கிவன் நேமில் கொடுத்துட்டு யாதவ் சர் நேமில் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களோட நேம் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு அதர்ஸ் நேம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. நீங்கள் ஏதாச்சும் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுவும் எதுவும் இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துக்குங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து இங்கே என்டர் பண்ணிடுங்க. நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அந்த நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து மேரிடா சிங்கிளா அதை வந்து பார்த்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து இந்தியா விட்டு வெளியே எங்கன்னா பிறந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எஸ் கொடுக்கணும். இல்ல இந்தியாக்குள்ள பிறந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நோ கொடுத்துருக்கீங்க. ஸோ நோ வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. டிஸ்ட்ரிக்டும் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு பிரெத்தை வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓட்டர் ஐடி இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஆர் ஸ்பௌஸ் வந்துட்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக கேட்டிருக்காங்க. அது இருந்தால் நீங்கள் வந்து எஸ் கொடுங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷனுக்கு செலக்ட் பண்ணலாம். இல்லை 10th பாஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. நீங்கள் எதை முடிச்சிருக்கீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் அண்ட் நான் ஈசிஆர் வந்து இங்கே தான் வந்து செக் பண்ணணும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 10th கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கிற ஈசிஆர் வந்துட்டு நோ வந்து போயிடும். நீங்கள் 10th மேலே கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இந்த எஸ் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த ஈசிஆர் அண்ட் நான் ஈசிஆருக்கான டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் பாஸ்போர்ட் அப்படின்னா எமிகிரேஷன் செக் ரெக்கார்டு. இது உங்க பாஸ்போர்ட்டா இருந்தது அப்படின்னா உங்களோட ஒர்க்குக்கு எமிகிரேஷன் ஆஃபீஸ்ல செக் பண்ணணும்னு அர்த்தம். இது மோஸ்டா யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிலோ SSLC, அது இல்லைன்னா அன்ஸ்கில் ஒர்க்கர்ஸ்க்கு இந்த ஈசிஆர் ஸ்டேட்டஸ் வரும். அவுட் ஆஃப் கண்ட்ரியில போயிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா லைக் UAE, சவுதி இந்த மாதிரி நீங்க போயிட்டு ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்துட்டு POE அப்ரூவல் வந்து வேணும். அப்போ இது வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நான் ஈசிஆர் அப்படின்னா எமிகிரேஷன் செக் நாட் ரெக்கார்டு. இது உங்க பாஸ்போர்ட்ல இருந்தா எமிகிரேஷன் செக் பண்ண தேவை இல்லை. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் ஆர் அபோவ் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நான் ஈசிஆர் ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்க டைரக்டா ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து டிராவல் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா அப்ரூவல் வந்து தேவையில்லை. இதை எங்க செக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டோட பேக் சைட்ல வந்து செக் பண்ணிக்கலாம். சரி வாங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகலாம். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிடுங்க. ஃபுல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரியில் எஸ் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்குங்க. உங்களோட டேட்டா வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மதர்ஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் வந்து என்டர் பண்ணிடுங்க. லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் மைனராக இருந்தால் அது வந்து என்டர் பண்ணணும். லீகல் கார்டியன் கிவன் நேம் வந்து நம்ம வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மேஜராக இருந்தால் அது தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் அவுட் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அவுட் ஆஃப் இந்தியானா நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும். நம்ம வந்து இல்லை, ஸோ நீங்கள் வந்து நோ கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் உங்களோட வீட்டு அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஹவுஸ் நம்பர் அப்போ ஸ்ட்ரீட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்பார்ட்மெண்ட் பில்டிங் இருந்தால் அந்த நேமில் வந்து என்டர் பண்ணிட்டு கீழே வந்து வில்லேஜ் நேம் வந்து என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பின்கோடை என்டர் பண்ணிட்டு உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நியர்பை இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு அங்கே தான் வரும். ஸோ நீங்கள் வந்து நியர்பையில் இருக்கிறது வந்து கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன என்டர் பண்ணீங்க அதே இமெயில் ஐடி இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து பர்மனண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாண்ணா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் அட்ரஸ் இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து என்டர் பண்ணணும். இல்லை சேம் அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்குங்க. இதெல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா எமர்ஜென்சியாக யாரை கான்டாக்ட் பண்ணுறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கங்க. அவங்களோட நேம் அட்ரஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக என்டர் பண்ணணும். எக்ஸாம்பிள் உங்களோட ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு வந்து பிரதர் இருந்தாருன்னா அவரோட நேம் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுனா ஒன்று உடனே யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களோ அவங்களோட நேம் அதெல்லாம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அவங்களோட மொபைல் நம்பரை இங்கே வந்து என்டர் பண்ணிட்டு அவங்களோட இமெயில் ஐடியும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பாஸ்போர்ட்னு வந்து கேட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களோட பாஸ்போர்ட் ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எதனா இருந்தால் நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும். எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துக்குங்க. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு டீட்டெயில் நாட் அவைலபிள் அதான் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, இன்னும் இந்த பாஸ்போர்ட் வந்து வரல அப்படின்னா அதுக்கு வந்து இங்கே வந்து கேட்டிருக்காங்க எஸ் கொடுங்க. இல்லை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்குங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் டீட்டெயில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. உங்கள் மேலே ஏதாச்சும் கிரிமினல் கேஸ் இருக்கா அந்த மாதிரி வந்து நிறைய கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும். நான் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே வந்து எஸ் இல்லை, நோ தான். ஸோ நான் ஃபுல்லாக நோ சைட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட் வந்து ப்ரிவியூ ஆகும். இங்கே இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டில் டீட்டெயிலாம் வந்து என்ட்ரு பண்ண மாதிரி வந்து ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் பேக் போயிட்டு அதை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கீழே வந்து ஐ அக்ரி சைட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்குங்க. அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நார்மல் பாஸ்போர்ட் தான். நீங்கள் வந்து இங்கே சைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம். அப்படின்னா உங்கள் ஹைஸ்கூல் மார்க் ஷீட் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டை வந்து சப்மிட் பண்ணலாம். ஓட்டர் ஐடி கூட வந்து கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டோட ஒரிஜினல் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் நல்லா பார்த்துட்டு வந்து கொடுங்க. நான் வந்து பேன் கார்டு வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸுக்கான ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ஆப்ஷனுமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து ஆதாரை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஆதாரை வந்து செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி இருக்கும், அதை செட் பண்ணிவிட்டு உங்களோட பிளேஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. பிளேஸை என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு டேட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட்டா ஃபுல்லாக சேவ் ஆனதுக்கப்புறமா சப்மிட் கொடுக்கணும். பட் பிஃபோர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரிவியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக வந்து இங்கே ஷோ ஆகும். எல்லாமே வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க வேணும்னா. அப்படின்னா திரும்ப பேக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் வந்து கொடுத்துக்குங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்கலாம். பிஃபோர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து ஷோ ஆகும். இங்கே வந்து எந்த டீட்டெயிலும் வந்து இருக்காது, எல்லாமே வந்து பிளாங்காக இருக்கும். இதில் ஃபுல்லாக கீழே வந்தீங்கன்னா பிரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு டைம் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் 3 டாட் வந்து ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ வந்து கொடுங்க. வியூ கொடுத்தீங்க அப்படின்னா பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பிஎஸ்கேன்னு வந்து இருக்கும். உங்களுக்கு நியர்பை இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் டேட்டு. இங்கே வந்து ரேண்டமாக ஒரு டேட் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த டேட்டில் வந்து அவைலபிள் இருக்குன்னு வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த டேட்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பேனோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்துட்டு எஸ்பிஐ ஆன்லைன் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். நெட் பேங்கிங், கார்டு பேமெண்ட், அப்புறம் அதர்ஸ் பேமெண்ட் வந்து இருக்கும். நீங்கள் நெட் பேங்கிங் வச்சும் நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படின்னா கார்டு யூஸ் பண்ணி வந்து பண்ணலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் சேம் பேங்க் எஸ்பிஐ பேங்க்லேயே நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா சார்ஜஸ் எதுவும் இல்லை. அதர் பேங்க்ஸ்லேருந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா நெட் பேங்கிங்கில் ₹6 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. கார்டில் பார்க்கும்போது டெபிட் கார்டில் இருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து 0 சார்ஜஸ் தான். அதே நீங்கள் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹17 வந்து சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. லாஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா யூபிஐ வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு யூபிஐ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட்னுட்டு யூபிஐயில் வேணுமா இல்லை கியூஆர் கோடில் வேணுமா வந்து கேட்டிருக்கு. உங்களுக்கு யூபிஐயில் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்கலாம். நம்ம வந்துட்டு கியூஆர் கோடு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கியூஆர் கோடை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கியூஆர் கோடு வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களோட மொபைல் வந்துட்டு ஸ்கேனர் இருக்கிற ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. லைக் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஷோ ஆகும். நீங்கள் அமௌண்ட்டை வந்து பே பண்ணுங்கள். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். பேஜஸ் வந்து லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ரிசிப்ட் வந்து ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் புக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருக்கு. இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட் வந்துருக்கு. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். வேணும்னு நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் மூலிமா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் உங்ககிட்ட பிரிண்டர் இருக்குன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்து நீங்கள் வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரிசிப்ட் வந்து ஷோ ஆகும். உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்ச் நம்பர், சீக்வன்ஸ் நம்பர் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அவங்க ரிப்போர்ட்டிங் டைமுக்கு நீங்கள் வந்து பிஃபோர் 15 minutes வந்து போயிடுங்க. அடிச்சு பிடிச்சி போக வேணாம். இந்த பேஜை வேணால் நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க பெஸ்ட்டு. உங்ககிட்ட பிரிண்டர் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மொபைலும் வந்து எடுத்துகிட்டு போகலாம். உங்களோட அப்பாயின்மெண்ட் டேட் அன்றைக்கி நீங்கள் போய்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். அங்கே வந்து உங்களோட ரிசிப்ட்டே வந்து வாங்கி செக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் சைன் பண்ணி கொடுத்தீங்களோ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் வந்து வாங்கி செக் பண்ணுவாங்க. அது கூட ஒரு ஃபோட்டோ காப்பி வந்து எடுத்துகிட்டு போங்க, அதையும் வந்து வாங்கிப்பாங்க.
உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே அவங்களே வந்து ஸ்கேன் பண்ணிப்பாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவாங்க. ஜெராக்ஸ் வந்து அவங்கள வச்சுப்பாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பயோமெட்ரிக் வந்து எடுப்பாங்க. பயோமெட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க. உங்களோட பாஸ்போர்ட்டில் நீங்கள் அன்னைக்கு எடுக்கிற ஃபோட்டோ தான் வரும். ஸோ நீங்கள் ஃபார்மலில் வந்து அன்னைக்கு வந்து போயிடுங்க. இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிசிப்ட் வந்து உங்கள் கையில் கொடுத்து உங்களோட வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு எப்படி இருக்கும்னு தெரியலன்னு பயப்படுறீங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சிம்பிளான ப்ராசஸ் தான் வந்து நடக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பிஃபோரே நீங்கள் வந்து இங்கே வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இது வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னால் அங்கேயே வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிப்பாங்க. உங்ககிட்டயே வந்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயிலாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. அப்பயே உங்களோட டீட்டெயில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேயே வந்து சொல்லி கரெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. சப்போஸ் அவங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களா அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து போகும். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டு அப்புறம் எஸ்பி ஆஃபீஸ் போகும். எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும். இந்த ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும். ஸோ ஒரு 5 days வந்து டைம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க, அப்படின்னா டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுவாங்க. அப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்க அந்த டாக்குமெண்ட் வந்து கொடுங்க. அதே நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க, அதை வந்து கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சைட் பண்ணீங்களோ அதோட ஒரிஜினல் ஒரு ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே வந்து வாங்கி எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு உங்கள் மேலே ஏதாச்சும் கேசஸ் இருக்கா அதுவும் வந்து செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அட்ரஸில் தான் இருக்கீங்களா அது வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்போ ஏதாச்சும் பேமெண்ட் வந்து கொடுக்கணுமா அப்படின்ட்டு. நம்ம வந்துட்டு ஒன் டைம் பேமெண்ட் தான். நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ஒன்று தான். வேறு யாருக்கும் நீங்கள் வந்து சார்ஜஸ் வந்து பே பண்ணணும்னு அவசியமே இல்லை. சப்போஸ் யாராச்சும் கேட்டாலும் இல்லைன்னு வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், அப்போது என்னோட போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து அமௌண்ட் வந்து கேட்டாங்க, என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ நீங்களும் அதையே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட பாஸ்போர்ட் வந்து பிரிண்டிங் வந்து போகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு போஸ்ட் மூலிமா வரும். இது யூஸ்வலாக எவ்வளோ நாள் ஆகும் பார்த்தீங்கன்னா 2 to 3 weeks வந்து ஆகும். அட்லீஸ்ட் இது 1 month ஆச்சு டைம் எடுத்துக்கும். உங்களோட போலீஸ் வெரிஃபிகேஷன் வேணால் டிலே ஆகலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஈஸியாக உங்களோட பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட்டுக்கான ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். நீங்கள் நெட் சென்டர்லாம் போயிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட சேவிங்ஸை ஸ்மார்ட்டாக கன்வெர்ட் பண்ண விரும்புகிறீங்களா? அதுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி, லம்சம், இஎல்எஸ் மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கு. உங்களுக்கு ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண தெரிஞ்சா இதுதான் பெஸ்ட் ரூட்டு. ஸோ நான் ஒரு ஏஎம்எஃப்ஐ டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ உங்கள் கோலுக்கு சூட்டாக வர ஃபண்டை செலக்ட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களோட மந்த்லி சேவிங்க்கு க்ரோத் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் வெல்த்தை பில்ட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட்டு இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.